விஜயின் கரூர் பிரச்சார கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த நிலையில் சம்பவம் நடைபெற்ற வேலுசாமிபுரம் இரண்டாவது நாளாக கிரைம் ஸ்பாட்டாகவே காட்சியளிக்கிறது. இயல்பு நிலை எப்போது திரும்பும் என அப்பகுதி மக்களிடையே எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் கார்த்திக் வழங்க கேட்கலாம். கார்த்திக், தற்போது அப்பகுதியில் நிலவக்கூடிய சூழல் என்னவாக இருக்கிறது? பொதுமக்கள் இயல்பு நிலைக்கு திரும்பிவிட்டார்களா? தொடர்ந்து போலீசார் அங்கு பாதுகாப்பு பணியில தான் இருக்காங்களா? கள நிலவரம் என கார்த்திக்? வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயின் மக்கள் சந்திப்பு கடந்த சனிக்கிழமை இரவு 7 மணியில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சி நடைபெற்ற தினம் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா உயிரிழப்புடைய எண்ணிக்கை 41ஆக உயர்ந்திருக்கு. பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை 70ஆக இருக்கு. அரசு மற்றும் தனியார் மருத்துவமனையில் அவங்க சிகிச்சை பெற்றிருக்காங்க. இந்த சூழல்ல விஜய் அந்த கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேலுச்சாமிபுரம் என்ற பகுதியிலெல்லாம் மக்களை சந்தித்தார். அந்த இடம் தான் நீங்க பார்க்கக்கூடிய காட்சி. ஒரு நபர் விசாரணை குழு ஆணையம் இரண்டாவது நாளாக இன்று விசாரணை நடத்திட்டு வருகிறது. இந்த சம்பவத்தில் 40 பேர் உயிரிழந்திருக்காங்க. இந்த உயிரிழப்புடைய பின்னணி என்ன, கூட்ட நெரிசலுக்கான காரணம் என்ன என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கு. இந்த வழக்கை ஒரு முக்கிய வழக்காக விசாரிக்கக்கூடிய சூழல்ல கரூரிலிருந்து ஈரோடு செல்லக்கூடிய இந்த வேலுச்சாமிபுரம் இருக்கக்கூடிய பகுதி தான் கிரைம் ஸ்பாட்டாக காவல்துறையால் குறிக்கப்பட்டு தொடர்ந்து பாதுகாக்கப்பட்டு வருகிறது. காரணம் ஒரு விசாரணை குழு ஆணையம் அமைத்தனால இங்க இருக்கக்கூடிய அனைத்து சேதங்கள் மற்றும் அந்த வழக்குடைய விசாரணைக்கு இந்த பாதிப்புகள் அப்படியே இருக்க வேண்டும் என்பதுதான் ஒரு கோரிக்கையாகவும் வழக்கோட விசாரணைக்கு அது ரொம்ப உதவியாக இருக்கும் என்பதனாலதான் இங்க போடப்பட்ட மின் கம்பங்களும் சரி, அதே சமயம் நிகழ்ச்சிக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட ஒலிபெருக்கிகள், மின் கம்பங்கள் இன்னுமே அகற்றப்படாமல் இருக்கு. காரணம், ஒரு நிகழ்வு முடிந்தால் உடனடியாக அந்த வாடகைக்கு வைக்கப்பட்ட அந்த ஒலிபெருக்கிகள் மற்றும் மின் விளக்குகள் அகற்றி விடுவார்கள். ஆனால் காவல்துறை இந்த இடத்தை முழுவதுமாக ஒரு கட்டுப்பாட்டுகள் கொண்டு வரப்பட்டு வழக்கு விசாரணை காவல்துறை ஒரு பக்கம் நடத்தி முடிச்சாலும் ஒரு நபர் விசாரணை குழு தற்போது இரண்டாவது நாளாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதனாலதான் தூய்மை பணியாளர்கள் வைத்து இந்த இடம் இன்னும் சுத்தம் செய்யப்படாமல் இருக்கிறது. இங்க வைக்கப்பட்ட பொருட்கள், பாதிக்கப்பட்ட வாகனங்கள், கடையுடைய கிரைம் ஸ்பாட்டாக இருக்கக்கூடிய கடைகள் இன்னும் திறக்க அனுமதிக்க கொடுக்கப்படாமல் இருந்து வருகிறது. விசாரணை ஒரு கட்டத்தில் முடியும் பட்சத்தில் தான் இந்த இடம் பொதுமக்களுக்கு அனுமதிக்கக்கூடிய ஒரு இடமாகும். இங்க இருக்கக்கூடிய பொருட்கள் சுத்தம் செய்யப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படும் என தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. குறிப்பா காவல்துறையினர் இந்த பகுதியில தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் இருக்காங்க. 60க்கும் மேற்பட்ட போலீசார் சாலையின் 2 பக்கமும் குறிக்கப்பட்டுள்ள அந்த கிரைம் ஸ்பாட்ல பாதுகாப்பு பணியில் ஈடுபடக்கூடிய காட்சி நம்மால பார்க்க முடிகிறது. விசாரணை ஒரு கட்டத்தை எட்டும் பொழுதுதான் இங்க இருக்கக்கூடிய பொருட்களும் இங்க இருக்கக்கூடிய சேதமான பொருட்கள் அகற்றப்படும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே சமயம் இங்க இருக்கக்கூடிய காலனிகள் அகற்றப்பட்டு அதை விசாரணைக்காக சேகரித்து வைப்பதற்காகவும் ஒரு தகவல் இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து முழுவதுமாக அப்புறப்படுத்த மாட்டார்கள். ஏன்னா இந்த கூட்டத்துக்கு எத்தனை பேர் வந்தார்கள், எப்படி இவர்கள் இந்த பகுதியில் பாதிப்படைந்தார்கள், விஜய் எந்த இடத்தில் நின்று பேசினார், மக்கள் எந்த பகுதியாக வந்தார்கள், எங்கிருந்து வெளியே சென்றார்கள் மாதிரி பல்வேறு கேள்விகள் இருக்கு. அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதிலளிக்க இந்த இடம் இன்னும் கிரைம் ஸ்பாட்டா தான் இருக்கு. மக்களிடம் என்னன்னா இந்த இடத்தை அதே சூழல்ல பார்ப்பது அந்த உயிரிழப்புகளுடைய துயரத்தை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்ததா இருப்பதாக அவர் தரப்புல ஒரு தகவலை வச்சிருக்காங்க. விரைவில் இந்த பகுதியை சுத்தம் செய்தால் இந்த பாதிப்பிலிருந்து வெளியே மீண்டு வருவதற்கு ஒரு உதவியா இருக்கும் என்பது ஒரு கோரிக்கையும் அவங்க தரப்புல வைக்கப்பட்டதாக பார்க்கப்படுகிறது. கள விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.